Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is ஷிஃபாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். எப்போ எப்படின்னா மார்க்கெட் எப்படி போதோ அது பிரகாரம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நீங்கள் பைனா பை சைடோ சேல்னா சேல் சைடோ அதே மாதிரி ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த நீங்கள் என்ன ஸ்டாக்ஸோ அல்லது நீங்கள் ஒரு எடுக்கிறீங்க அந்த ப்ரைஸ் நீங்கள் அப்படியே நேசித்து அது கூட ஒட்டிக்கூடாது, ஒட்டி உரச்சாடக்கூடாது. அது எப்படி போதோ அப்படியே ஓகே. திரும்ப மார்க்கெட் திரும்பிச்சா எஸ்எல் கட் பண்ணிவிடுங்க. இட்ஸ் ஓகே. இல்லை மார்க்கெட் உங்கள் சைடு ஃபேவராக தான் வெயிட் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது நாளைக்கு வெபினார் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது, எங்களால் ஒன்றும் புரியல அப்படின்றவங்க ஒரு சிலர். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணனா நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஃப்ரீ டெலிகிராம் சேனல் எப்படி அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இது லிங்க்கில் போய்ட்டு ஜாயின் பண்ணலாம். இல்லை உங்களுடைய டெலிகிராமில் மேலே ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கூட அதில் 6380 அந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர் இருக்க சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதில் என்னுடைய ஃபோட்டோலாம் வரும். அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் என்னுடைய வெபினார் லிங்க் வந்து நாளைக்கு 11 மணி ஒரு 10 நிமிஷத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து வெபினாருடைய லிங்க் வந்து அதில் வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணி வேண்டியது. அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு கிட்டத்தட்ட 200 பேர் 250 பேர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. எப்படி வெபினார் ஜாயின் பண்ணுறது. இது சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம டெலிகிராம் சேனலில் லிங்க் வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாளைக்கு 11 மணிக்குன்னா 10:50க்குலாம் உங்களுக்கு லிங்க் வந்துடும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லோரும். ஓகேங்களா? வேணுமா தான் இன்னொரு 10 நிமிஷம் முன்னாடியே கூட சென்ட் பண்ணி 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கூட சென்ட் பண்ணிடுறேன். இது என்னுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ். இந்த சேனலில் நீங்கள் ஃபேக் நிறைய சேனல் இருக்கும், அதையும் பார்த்துங்க. அது என்னுடைய ஃபோட்டோ வருதான்னு பாருங்கள். என்னோடய ஃபோட்டோ வந்து 6380க்கு மேலே, அதாவது 6400 நீங்கள் பார்க்க சொல்ல எவ்வளோ சப்ஸ்கிரைபருக்கும் தெரியாது. 6380க்கு மேலே என்னென்ன சப்ஸ்கிரைபர் அந்த இருக்குதோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஒரு சில வந்து டெலிகிராமில் என்னால் ஜாயின் பண்ணவே முடியல, எரர் வருது அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன எரர் வருதோ அந்த எரரை கூகுளில் டைப் பண்ணுங்கள். இந்த எரரை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஏதாச்சும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து அதே மாதிரி ரெடி பண்ணிங்க. இப்போ எரர் வருதுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது என்ன எரர் எது ஒருத்தர் ஒரு சில திஸ் சைட் cannot be reached அப்படின்னு வரும். இல்லை ஏதாச்சும் ஒரு எரர் வரும். அந்த எரருக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும், எப்படி பண்ண தெரியாதுங்களே. ஸோ அந்த எரரை எப்படி சால்வ் பண்ணணும் கூகுளில் டைப் பண்ணுங்கள். அவங்க சொல்லுவாங்க சொல்யூஷன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெபினாருடைய விஷயம் கிளியர் ஆகிடுச்சு நம்புகிறேன். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்க்கு யாராச்சும் உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கு நீ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம வீடியோ போனால் டாபிக் டைம் ஆகுது. நம்ம மார்னிங் அப்டேட் ரெகுலராக டெய்லி பார்த்துட்டு வரோம். உங்களுடைய சப்போர்ட் ஐசெட் 300 லைக்ஸ் சூப்பர். நேற்று நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு 300 லைக்ஸ் கேட்டிருந்தேன். நான் அந்த 300 லைக்ஸ் ஒருத்தர் கூட டிஸ்லைக் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக 300 லைக்ஸ் பண்ணிங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. கண்டினியூ அவங்க சப்போர்ட் அதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் போகலாங்க. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஃபின் நிஃப்டி நம்ம டெய்லி மார்னிங் அப்டேட் பார்த்துட்டோம். இன்றைக்கி நான் அவைலபிள் இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லெவல் மட்டும் கொடுத்துட்றேன் இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டில். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிங்க. இன்றைக்கி என்ன அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 18,400 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, இப்போ எஸ்ஜெக்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தான் காமிக்குது. அதாவது ஒரு ப்ளஸ் சினாரியோ காமிக்குது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு இங்கேருந்து பையிங் சான்ஸ் கிடைக்கல, டேரெக்டாக கேப் அப் ஆகிடுது அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதாவது டேரெக்டாக இங்கேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு என்ன ஆகும், ஆல்ரெடி இங்கே நேற்று பிடிஎஸ்டி எல்லாம் வாங்கி வச்சவங்க, நேற்று ப்ராஃபிட் புக் பண்ணாதவங்க எல்லாமே வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. இது 18,400 அந்த ரேஞ்சில் ப்ராஃபிட் புக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக லோ ஃபார்மேஷன் பண்ணி மேபி இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப் இருக்குல்ல, இந்த இன்றைக்கி கேப் பண்ணுறாங்களே, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்காக மேபி இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ எந்த லெவல் பிரேக் டவுன் ஆச்சோ அந்த லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது ஓகேங்களா? இது 18,200 அப்படின்றது சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். அதே நம்ம இங்கேருந்து பாட்டம்லேருந்து ஒரு லைன் நம்ம சப்போர்ட் லைன் இழுத்தோம்னா இதுவும் சப்போர்ட் லைனாக தான் ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸு இன்றைக்கி இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும்.
இங்கேருந்து லோ ப்ராஃபிட் புக்கிங்ஸாக மார்னிங்லேயே நீங்கள் சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ தூரம் வரும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபுல்லாக வருமா இல்லை எவ்வளோ தூரம் வரும் என்ன வரும்னு. ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் எதுவும் காணும். இதை விட்டால் இது 18,300 18,200 அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மேபி எவ்வளோ தூரம் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னு தெரியாது. அந்த ப்ராஃபிட் தூரம் வந்தவுடனே ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து போடுங்க. எங்கேருந்து போனாங்க மார்க்கெட்டு. ஓகே, நம்ம இந்த லெவல் எங்கேருந்து போயிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தூரம் வரும்னு பாருங்கள். அது தூரம் வரை நீங்கள் செல் அண்ட் பைக்கான வாய்ப்பு பார்த்து சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் அந்த ஹை எங்கேன்னு தெரியாது. நம்ம இப்போ நம்ம வந்து ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட முடியாது. ஹை கிரியேட் ஆனால் தான் நம்ம அங்கேருந்து நம்ம போட முடியும். நம்ம எவ்வளோ தூரம் வரலாம் அவங்க அப்படின்றது ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சிக்கலாம். நம்ம 0.5 0.38 0.23 எங்கே வராங்கன்னு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இல்லை நம்ம வந்து செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம், ப்ரைஸ் படபடன்னு கீழே வந்துடுச்சு அப்படின்னு என்ன பண்ணோம், வெயிட் பண்ணோம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கணும். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் திரும்ப பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்க்க, இந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டாங்களா, இப்படி சீக்கிரம் சீக்கிரம் வந்துச்சா, அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சமாக திரும்ப வந்து அகைன் வந்து மேலே போகும் ப்ரைஸ். ஓகேங்களா. ப்ரைஸு எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சு நம்ம டிசிஷன் பண்ணலாம். கேப் அப் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இல்லை உங்களுக்கு ப்ரைஸ் இங்கே கிடைக்குது, இப்போ எஸ்ஜிஎஸ் நிஃப்டி வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் இருக்குது, 9 மணிக்கு வந்து எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கேருந்து திரும்ப பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். திரும்ப 18,400 இங்கேருந்து மூவ் ஆகும். ஓகேங்களா. இது நிஃப்டி 50 வியூ. சரி, நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தலாம் என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 10 லைன் கட் ஆகிடுச்சு, நல்லா ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய 2 லெவலில் வந்து ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ 43,700 43,700 ஃபஸ்ட் லெவல் ஒன்று, அதுக்கப்புறம் 44,001. ஓகேங்களா. ஸோ 2 லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். சேம் இது அதே மாதிரி தான். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்காங்க. இவங்க ப்ராஃபிட் புக்கிங் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் எங்கே பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த லெவல் பண்ணுறாங்களா இல்லை எங்கே லெவல் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். எங்கே லோ ஃபார்மேஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சமாக லைட்டில் கீழே வந்துட்டு அகைன் மேலே போச்சுன்னா திரும்ப கீழே வசூல் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வேலையை பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து உங்களால் செல் அண்ட் பை, அதாவது கொஞ்சம் ரிஸ்கி டேட்டாமே வந்து செல் அண்ட் பை பண்ணுறது. ஏன்னா 10 லைன் கட் ஆகிடுச்சு மார்க்கெட். இப்போ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வரும் மேபி. அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும். அப்போ ரீடெஸ்ட்மெண்ட்னா 43,600 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த லெவல் தாண்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இப்போ 43,000 44,000 ஓப்பன் ஆகுது அப்படின்னா திரும்ப வர சொல்லுது 43,600 வந்து சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை நீங்களால் கேட்ச் பண்ண முடியும். உங்களால் 44,000 ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா உங்களால் கேட்ச் பண்ண முடியும். இல்லைப்பா மார்க்கெட் வந்து இங்கேயே ஓப்பன் ஆகுது 43,700 ஓப்பன் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இதுவும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இது ரெசிஸ்டன்ஸ் ஜோன், 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் கீழே வரும். அதோட ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சப்போர்ட்னா 43,000 சப்போர்ட் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ 43,000 சப்போர்ட்டு இது மாதிரி கொஞ்சமாக கீழே வரும். என்னுடைய வியூ இருக்குது. இல்லை ப்ரைஸ் வரல அப்படின்னா இந்த ஏரியாவில் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும். இது இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ப்ரைஸு இந்த 43,600 லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கொஞ்சம் நேரம் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு எல்லாம் இங்கே ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சுட்டு அப்போ என்ன வந்து இது ஃப்ளாக் பேட்டர்னை முடிஞ்சு இங்கேருந்து திரும்ப வந்து கண்டினியூ ஆகும். ஓகேங்களா. 2 சான்ஸ் இருக்குது இந்த இதில் ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு. ஸோ ப்ரைஸோட பிஹேவியர் பார்த்து பண்ணுங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மார்னிங் அப்டேட்டில் ஓரளவுக்கு நம்ம கணிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரைஸ் எங்கே எப்படி அந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். லைவ் மார்க்கெட் இப்போ நேற்று நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணல. இப்போ இந்த லெவலில் வந்து இங்கே சென்ட் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பிரேக் ஆனால் வெயிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா கிளியராக தெரியுது. ஒரு மல்டி டைம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிடுச்சு. அதில் பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும். அதே மாதிரி இங்கே கூட உங்களுக்கு ஃப்ளாக் பேட்டர்ன் ப்ரைஸ் எந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். இல்லை ப்ரைஸ் அங்கேயே நிற்குது ஒரு 2 மணி நேரமாக அப்படின்னா ஓகே திரும்ப மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணுதுன்னு அர்த்தம். நம்ம ரெடியாக திரும்ப பை அண்ட் செல்லுக்கான ஒரு வியூ பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டி 19,200 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அது கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே தான் இருக்குது ப்ரைஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. இது வந்து அந்தளவுக்கு பெருசாக மூமெண்டம் கொடுக்காது ஃபின் நிஃப்டி. ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சும்மா லைட்டாக ஒரு மேலே போய்ட்டு இங்கே தான் ரிட்டர்ன் திரும்பத்துக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே ப்ரைஸ் ட்ராவல் ஆகிறதுக்கான சான்ஸ், இந்த ஏரியாவில் ப்ரைஸு ஃபின் நிஃப்டி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபின் நிஃப்டியில் பெரிய என்ன சொல்கிறது மூமெண்டம் இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டியில் சொல்கிறதுக்கு. ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மூமெண்டம் கொடுத்துக்கலாம். இது வந்து இதனுடைய கன்சல்டேஷன் நடக்கும் இந்த ஏரியாவில். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் ப்ரைஸ் இங்கே தான் போகும். வேறு எங்கேயும் அப்பர் சைடுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அது அப்பர் சைடு பேக் டு பேக் நிறைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது உங்களுக்கு. இது 19,300 அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது.
ப்ரைஸ் உங்களுக்கு அங்கே போய்ட்டு நீங்கள் பை பண்ணுறது அவ்வளோ சேஃபாக இருக்காது. மேலே 19,200 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கே போய்ட்டு பை பண்ணலான்னா ரிஸ்க் வேணுமா தான். அதில் கூட சேலன் பைக்கான வியூ பாருங்கள். மார்க்கெட்டுக்கு ஓப்பன் ஆகணும், ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் விட்டுடுங்க, சைலண்ட்டாக விட்டுடுங்க. 11 மணிக்கு மேலே சேலன் பைக்கான வியூ பாருங்கள். ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக கீழே வரும். நான் சேலன் பைக்கான மார்க்கெட்டு கீழே வந்து சேல் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. புல் பேக் கரெக்ஷனுக்காக கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்தவரைக்கும் கண்டிஷன் இது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ நம்ம போன அக்டோபர்லேருந்து நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதத்தில் வந்து உங்களுடைய சப்போர்ட் அபரிதமாக இருக்குது. என்னுடைய என்ன சொல்கிறது, என்ன சொன்னாலும் கம்மி தான் அது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். பாய்.